ஹாய் ஹலோ வணக்கம். 2024 லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் பாஜகவின் பிளான் பி எப்படி இருக்கும் என்று விவாதம் எழுந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி 2024 லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2019 விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் என்றும் பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்களை கடக்க வாய்ப்பாக அமையும் என்பதால் பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளது. மக்களவையில் 543 இடங்கள் உள்ளன. பாஜக 2014 மற்றும் 2019 முறையே 282 மற்றும் 303 இடங்களை வென்றது. 370 என்ற இலக்கை ஜம்மு காஷ்மீரின் 370 நீக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினருடன் இணைந்து பேசி வருகிறார். ஆனால் கடந்த முறை வென்றதில் இருந்து கூடுதலாக 67 இடங்களை சேர்ப்பது என்பது பாஜகவிற்கு மிகவும் கடினமாக பணியாக இருக்கலாம். பாஜகவிற்கு இலக்கு கஷ்டம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டாலும் 370 இடங்கள் என்பது அக்கட்சிக்கு மிகவும் கடினமான ஒன்றாகும். 2019 பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் அதே மாதிரி வெற்றியை மீண்டும் பாஜக பதிவு செய்ய வேண்டும். கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற இடங்களிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் புதிதாக 67 இடங்களை வெல்ல வேண்டும். கடந்த முறை வென்ற இடங்களில் சில தொகுதிகளை இழக்கும் பட்சத்தில் கூடுதலாக புதிய இடங்களில் வெல்ல வேண்டும். அதே சமயம் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் இன்னும் சில கருத்து கணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிலர் NDA கூட்டணிக்கே கூட மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்போது லோக்சபா தேர்தலில் பாஜக 443 மக்களவை தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு 100 இடங்களிலும் போட்டியிடுகிறது. இதுவரை வெளியான கருத்து கணிப்புகளில் பாஜகவிற்கே பெரும்பான்மை கிடைக்கும் என்றும் கூறப்பட்டாலும் 3 கட்ட தேர்தலுக்கு பின் பாஜக பெரிய அளவில் சறுக்கலை சந்தித்து உள்ளதாகவே கணிப்புகள் கூறுகின்றன. பாஜக பிளான் பி 2024 லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் பாஜகவின் பிளான் பி எப்படி இருக்கும் என்று விவாதம் எழுந்து உள்ளது. அதன்படி பாஜக கூட்டணியில் இல்லாத பிஜி ஜனதா தளம், அதிமுக போன்ற கட்சிகளின் உதவிகளை ஆட்சி அமைக்க பாஜக நாடும் வாய்ப்புகள் உள்ளன. அதிமுகவிற்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எம்பிக்கள் இல்லை என்றால் சமயத்தில் திமுகவின் உதவியை கூட பாஜக நாடலாம். உதாரணமாக சமீபத்தில் காங்கிரஸ் நிர்வாகி சாம் பிட்ரோடா தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்களுடன் ஒப்பிட்ட நிலையில் பிரதமர் மோடி திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்குமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதுவும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைக்க மோடி விடுத்த அழைப்பாக இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லாம் உடைய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தேர்தலுக்கு பின்பாக இவர்களுக்கு இடையே கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றனர்.